உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். என்னதான் பல்லவனை வந்துட்டு சின்ன பையன் சொல்லிட்டு அவரை வந்துட்டு ஒரு பேம்பரிங்லேயே வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இப்போது சேரன் கூட கிளம்பி ராமேஸ்வரத்துக்கு போயிருக்க பல்லவன் அங்கே சந்தாவும் சேரனும் பேசும்போது நான் வந்துட்டு அவங்க அப்பா பார்த்துட்டு நான் வந்து உங்ககிட்ட சும்மா சொன்னேன், உனக்குலாம் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது, அன்றைக்கி சமாளிக்கிறதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவை பிடிச்சி கூட்டிகிட்டு போகும்போது இங்கே சந்தாவும் என்னை விட்டுறாதீங்க, எனக்கு பயமாக இருக்குது, நான் வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், என் மாமாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க அப்படிலாம் சொல்லி கத்திக்கிட்டே இங்கிட்டு சந்தாவும் போகும்போது சேரனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி கஷ்டமாகுது. பல்லவன் டக்குன்னு பார்த்துட்டு ஆனால் என்னென்ன அவங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க, நீ அமைதியாகவே நின்றுட்டுருக்கேன், பேசாமல் நம்ம சந்தாக்காவை கூட்டி போயிடலாமா நம்ம ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இந்த இடத்துல சின்ன பையன் யாரை சொன்னாங்களோ அந்த பல்லவன் மூலமாக தான் சந்தாவை வந்துட்டு சேரன் கல்யாணம் பண்ண போகிறாரு, கூட்டிகிட்டு போக போகிறதுக்கு பல்லவன் தான் இங்கே ஹெல்ப் பண்ண போகிறாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ ராமேஸ்வரத்துக்கு கிளம்பி போயிருக்காங்க, சந்தாவை பார்க்கணும், எப்படியாவது பார்த்துட மாட்டோமா, அவ்வளோ தூரம் போய் நம்மளால் பார்க்க முடியாது, இங்கே வந்திருக்கும் போதே நம்ம எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாங்க. பல்லவனும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு என்னென்ன இன்னும் காணோமே அப்படிங்கிறாங்க. டேய் அவங்களெல்லாம் சமாளிச்சுட்டு வர வேணாமாடா, வந்துடும் சந்தா, வெயிட் பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக சந்தாவும் வந்துடுறாங்க. இங்கே வேணாம் வாங்க நம்ம அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஒரு இடத்துல போய் உட்கார்றதுக்காக போகிறாங்க. அப்போ போன உடனே சரிண்ணே நீங்கள் 2 பேர் பேசிட்டுருங்க, நான் அங்கே மேலேருந்து யாராவது வராங்களான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவன் போகும்போது டக்குன்னு சந்தாவும் பார்த்துட்டு பல்லவா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு கர்ட்டசிக்கு கேட்டுட்டு நீங்கள் பேசிட்டுருங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சேரணும், டேய் பல்லவா ரொம்ப தூரம் போயிடாதடா, பக்கத்துலேயே இங்கே கொஞ்சத்துலேயே நில்லு அப்படிங்கிறாங்க. சரிண்ணா அப்படின்னு அவரும் நின்றுட்டுருக்காரு. இங்கே பார்த்தா இப்போது சந்தா வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன சந்தா ஏன் அழுகிற அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு பயமாக இருக்குது, உங்ககிட்ட வந்து சொன்னாங்க, ஆனால் வீட்டில் வந்து திரும்ப அந்த மாமா கூட வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற மாதிரி தான் அப்பாவும் அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க, எனக்கு பயமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல, ஒருவேளை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சந்தா அழுக ஆரம்பித்தோன்னே சேரனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. நீ அதெல்லாம் கவலைப்படாத சந்தா, அதான் 6 மாதம் நான் டைம் கேட்டிருக்கேன்ல, நான் இருக்கேன்ல, அப்படிலாம் விட்டுற மாட்டோம், நாங்கள் எல்லாரும் இருக்கோம், நீ கவலைப்படாத அப்படின்னு இங்கே சேரன் வந்து சந்தாக்கு ஓரளவு சமாதானம் தான் சொல்கிறாரு. ஆனால் இப்போது சரி ரொம்ப நேரம் இங்கே இருக்க முடியாது, நான் கிளம்புறேன், நம்ம ஃபோனில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா கிளம்புறேன்னு சொல்லிட்டு மேலே வராங்க. அந்த நேரம் பார்த்தா அந்த சைடு யாரோ வராங்கங்கிறத பார்த்துட்டு பல்லவன் ஒரு மாதிரி முழிக்கிறாரு. டக்குன்னு இவங்களும் மேலே ஏறி வர்றதுக்கும் சந்தாவோட அப்பா வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கு. அவர் அப்படியே பார்த்துட்டு சந்தாவை பார்த்து திட்டுறாரு. அப்படின்னா நீங்கள் வந்தது இவனை பார்க்க தானா, அப்படின்னா நம்ம இங்கே வரோன்னு அவனுக்கு நீ ஃபோன் பண்ணியே சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஹிந்திலே திட்டுறாரு. அப்போ சந்தா வந்துட்டு ஒரு மாதிரி அழுகுறாங்க. இங்கே பாரு, நீ தேவையில்லாமல் நீ அவன் கூட பேசுறது பழகுறதுலாம் இருக்கக்கூடாதுன்னு அன்னைக்கே சொன்னேன்ல, வா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கூப்பிட்டு கிளம்புறாரு. அப்போது சேரனுக்கே ஒரு மாதிரி இருக்குது. சார் நீங்கள் என்ன சார் இப்படி பண்ணுறீங்க, நான் தான் உங்ககிட்ட டைம் கேட்டிருக்கேன்ல சார், 6 மாதம் டைம் நீங்கள் கொடுத்துருக்கீங்கல்ல அப்படிங்கிறாங்க. என்னப்பா டைமு, இங்கே பாரு, சந்தாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கெலாம் எங்களுக்கெல்லாம் எந்த விருப்பமுமே கிடையாது, அன்னைக்கு நீ வந்து டைம் கேட்டேன்னா அங்கேருந்து உன்னை அனுப்பி வைக்கிறதுக்காக நாங்கள் சும்மா சமாளித்து பொய் சொன்னோம், அதுக்காக நீ அதையே நம்பிக்கிட்டுலாம் இருக்காத, எங்களால் வந்துட்டு சந்தாவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கவே முடியாது, இதை இதோட மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு சந்தாவை கையை பிடிச்சி இழுத்துட்டு வேகமாக போகிறாரு. சந்தா ஆனால் ரொம்ப அழுதுட்டு பின்னாடி திரும்பி சேரனை பார்த்துட்டு எப்படியாவது என்னை கூட்டிகிட்டு போயிடுங்க, என்னை வந்து என் மாமாக்கே கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, நான் செத்து போயிடுவேன் அப்படிலாம் சொல்லிட்டு இங்கே சந்தாவும் அழுதுகிட்டே போகும்போது அவங்க அப்பா வேகமாக கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. பல்லவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக போகுது. ஆனால் என்னென்ன சந்தாக்காவை இப்படி சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க, சந்தாக்கா செத்து போயிடுவேன்லாம் சொல்கிறாங்கல்லன்னு, என்னென்ன நீ இப்படி நின்றுட்டுருக்க அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா பண்ண சொல்கிற, அவங்க சொந்தக்காரங்களோட எல்லாருமே வந்திருக்காங்கடா, இப்போ நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. என்னென்ன எனக்கே ஒரு மாதிரி கோவம் வருதுன்னு, நீ அப்படியே நின்றுட்டுருக்க, வானே போய் நம்ம கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா நீ பேசிகிட்டு இருக்க, அப்படிலாம் டக்குன்னுலாம் சந்தாவை கூப்பிட்டுட்டு வர முடியாதுடா, அவங்க குடும்பமே அங்கே தான் இருக்காங்க, நம்ம 2 பேர் தான் இருக்கோம் அப்படின்றாங்க. இதுக்கு தான் வீட்டிலேயே வந்துட்டு நம்ம அண்ணன்கள்கிட்ட சொல்லியிருந்தோம்னா அண்ணன்களும் வந்திருப்பாங்கல்ல, நீ தான் எல்லாரும் சேர்ந்து வந்தால் ஏதோ பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு இதில் என்னைய வேற கூப்பிட்டு வராமல் நீ தனியாக வரதா சொன்னியே, இப்போ நானாவது வந்தேன், இப்போ அண்ணன்களும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல அப்படிங்கிறாங்க. இல்லைடா அவனுங்க வந்து ஏதோ பிரச்சனை ஆயிருமோன்னு தான் யோசித்தேன் அப்படிங்கிறாங்க. இப்போ மட்டும் என்னென்ன, இப்போவும் பிரச்சனை தான், ஏதோ சந்தாக்காவை இங்கேருந்து இப்போ கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதானே, அவங்க மாமாக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, அப்புறம் சந்தாக்கா நிலைமை என்ன வருது, நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிறாங்க. அப்படியே சேரனுக்கு ஒரு மாதிரியே இருக்குது. நீ சரிப்பட்டு வரமாட்ட, இரு நான் முதல்ல சோழனனுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. டே வேணாண்டா, சோழனுக்குலாம் கூப்பிடாதடா அப்படின்றாங்க. அப்படின்னா நான் பாண்டியனனுக்கு அது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாரு.
பாண்டி அப்போ கடையில் இருந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பல்லவன் கூப்பிட்றானா அப்படின்ட்டு ஃபோன் எடுத்துகிட்டு சொல்லுடா பல்லவா அப்படிங்கிறாங்க. அண்ணா இந்த மாதிரி நாங்கள் ராமேஸ்வரத்துக்கு வந்தோம்ல அப்படிங்கிறாங்க. ஆமாண்டா ராமேஸ்வரத்துக்கு போனீங்க, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா, என்ன கோயிலுக்கெல்லாம் போய் சாமியெல்லாம் கும்பிட்டீங்களா அப்படிங்கிறாரு. அண்ணா அது இல்லைண்ணே, நாங்கள் வந்த விஷயமே வேறு. சந்தாக்கா அவங்க ஊர்லேருந்து எல்லாருமே குடும்பமாக இங்கே சாமி கும்பிட வந்திருந்தாங்கண்ணே, அதனால தான் அண்ணனும் நானும் வந்தோம் அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா எங்ககிட்ட கூட சொல்லாமல் போயிருக்கீங்க இந்த விஷயத்த அப்படின்னு பாண்டி கேட்குறாரு. இல்லைண்ணே அந்த மாதிரி வீட்டில் சொல்லிட்டு வந்தால் எல்லாருக்கும் கிளம்புறோன்னு சொல்லுவோம், அப்போ தேவையில்லாமல் பிரச்சனை ஆயிரும்னு அண்ணன் யார்கிட்டையுமே சொல்லாமல் அண்ணிக்கிட்ட மட்டும் சொல்லிட்டு கிளம்புச்சு. அந்த நேரம் நான் கேட்டுட்டு நான் வரேன்னு சொன்னதுனால என்னை கூப்பிட்டு வந்துச்சுன்னு, இல்லைன்னா எனக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது அப்படிங்கிறாங்க. சரிடா அப்புறம் என்ன அவங்கள பார்த்துருச்சா அண்ணன் அப்படிங்கிறாங்க. பார்த்துருச்சாவா அண்ணே இந்த மாதிரி பிரச்சனைண்ணே அப்படின்னு இப்போ பல்லவன் வந்து எல்லா விஷயத்தையும் பாண்டிக்கிட்ட சொன்னோன்னே, என்னடா இப்படி சொல்கிற, அண்ணன் என்னடா சொல்லுது அப்படிங்கிறாங்க. அண்ணன் என்ன சொல்லும், பிரச்சனை ஆயிரும்ன்ட்டு இப்படி நின்றுட்டே இருக்குண்ணே, வீட்டில் உங்ககிட்ட சொல்லியிருந்தா இப்போ நீங்களும் வந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம எல்லாருமே சேர்ந்து சந்தாக்காவை கூட்டிகிட்டாவது போயிருந்துருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா சொல்கிற, சந்தா அவங்கள அப்படி நம்ம எப்படிடா கூட்டிகிட்டு வர முடியும், அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருமே அங்கே தானே இருக்காங்க, ஏற்கனவே அந்த ஆள் துப்பாக்கிலாம் வச்சுருந்தான் அவங்க மாமா, இதில் இப்போயும் அப்படி தானேடா வந்திருப்பானுங்க அப்படிங்கிறாங்க. என்னென்ன பண்ணுறது, ஏதாவது பண்ணணுன்னு, அப்புறம் அவங்க வேறு அழுதுகிட்டே போகிறாங்கண்ணே, செத்து போயிடுவேன்லாம் சொல்கிறாங்க, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குண்ணே, அப்புறம் இதையும் விட்டா சேரனனுக்கு கல்யாணமே ஆகாதுன்னு கொஞ்சம் யோசினே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சைடு பல்லவனும் ஒரு மாதிரி சொல்கிறாரு. சரி இருடா நான் சோழங்கிட்ட பேசிட்டு கூப்பிட்றேன் அப்படின்னு பாண்டிக்கு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஸோ பாண்டி நேராக வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்தால் இங்கே நிலா, சோழன், நடேசன் 3 பேரும் வீட்டில் இருக்காங்க. நடேசன் வெளியில் உட்காந்துட்டு இருக்காரு. வந்த பாண்டி வேகமாக உள்ளே வந்துட்டு டே சோழா அங்கே வாடா அப்படிங்கிறாங்க. என்னடா பரபரப்பாக வந்திருக்க, வந்தது வராதுமா என்னமோ சொல்ல போறியா என்னடா அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த மாதிரி அண்ணன் ராமேஸ்வரத்துக்கு சந்தாவை தான் பார்க்க போயிருக்குன்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம்லங்க அப்படிங்கிறாங்க. நிலா அப்படி திருன்னு முழிக்கிறாங்க. என்னது சந்தாவை பார்க்க போயிருக்கா அண்ணன், அது சரி அதனால தான் சைலண்ட்டாக அண்ணன் கிளம்பி போயிடுச்சா, ஏனிலா இது உனக்கும் தெரிஞ்சிருந்து நீயும் மறைச்சிட்ட அப்படி தானே அப்படிங்கிறாங்க. டேய் அது இல்லைடா அப்போ மேட்ரு, இது வேறு பிரச்சனை அப்படிங்கிறாங்க. நிலா டக்குன்னு பார்த்துட்டு என்னது பிரச்சனையா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அப்புறம் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்ன உடனே நிலாவுக்கே ஒரு மாதிரி சங்கடமாக போகுது. சோழன் உடனே பார்த்துட்டு என்ன நிலா நம்ம சொன்னதுக்கு பெருசாக அவனுங்க என்னமோ சத்தியவாக்கு சொல்கிற மாதிரி, சரி நீங்கள் ரெடி பண்ணிட்டு வாங்க நாங்கள் டைம் கொடுக்குறோம்லாம் சொல்லிட்டு இப்போ என்ன நிலா அந்தாலும் இப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு மாதிரி சோழனை பார்த்துட்டு, ஏன் சோழன் நீங்கள் சொன்னதும் ஏதாவது நியாயமாக சொன்னீங்களா, இவ்வளோ பணம் இவ்வளோ நகைன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டீங்களே, இப்போ அவங்க 6 மாதம் டைம் கொடுத்தா மட்டும் அவ்வளோத்தையும் நம்மளால் ரெடி பண்ண முடியுமா அப்படிங்கிறாங்க. நிலா அது பிரச்சனையே வேறு, 6 மாதம் நமக்கு இழுத்தடிச்சோன்னா அதுக்குள்ளே ஏதாவது பண்ணிடலான்னு தான் நான் பிளான் பண்ணேன். ஆனால் பார்த்தியா நினச்ச மாதிரியே இப்போது அவங்கள வந்துட்டு அந்த திரும்பவும் அந்த மாமாக்கே தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தா அதுக்கு சந்தா வேறு செத்து போயிடுவேன்லாம் வேறு சொல்லிட்டு போயிருக்கு. இல்லை நிலா இதை இப்படியே விடக்கூடாது, எப்படியாவது அவங்க இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கப்பயே நம்ம எப்படியாவது சந்தாவை தூக்கிடணும் அப்படிங்கிறாங்க. என்னது தூக்கிடணுமா சோழன் என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ நிலா தூக்குறதுனா போலீஸ் கேஸ் அப்படின்லாம் இல்லை, நீ ஒன்று அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தல, எப்படி நேராக ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கே கல்யாணம் பண்ணிட்டு அங்கே உங்கள் அப்பாவே வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியல, அதே மாதிரி தான் சந்தாவையும் அதே மாதிரி வரவழைச்சு அண்ணனையும் சந்தாவையும் ஸ்டேஷனுக்கு எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிட்டு இவங்க லவ் பண்ணுறாங்க, வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி எதிர்க்கிறாங்கன்னு நம்மளோட சேம் ப்ரொசீஜர் தான் அங்கேயும் நம்ம அப்ளை பண்ணுவோம் அப்படின்னும் போது அப்படி நிலா பார்த்து முறைக்கிறாங்க. சாரி நிலா ஏதோ ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன் அப்படிங்கிறம்போது பாண்டியும் பார்த்துட்டு ஏன்டா வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. டேய் நான் வந்து சும்மா சொல்லலடா, இப்படி தான் நம்ம பண்ணி ஆகணும், வேறு வழியே இல்லை, நிலாவாவது என்னை பிடிக்காம தான் அவள் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா, ஆனால் சந்தா அப்படி இல்லைல்ல, அண்ணனை ரொம்ப பிடிக்கும், அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க வேறு, அப்புறம் என்னடா நமக்கு பிரச்சனை, வா நம்ம உடனே கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ பாண்டி பார்த்துட்டு டே இருடா முதல்ல அண்ணனுக்கு அங்கே என்ன சூழ்நிலைன்னு ஃபஸ்ட்டு கேட்டுட்டு இந்த ஐடியா படி பண்ணுன்னு சொல்லுவோம், அதுக்கு முதல்ல அது ஓகே சொல்லுதான்னு கேளு, நீ பாட்டுக்கு இப்படி ஒன்று சொல்லிட்டு உன்ன மாதிரி அண்ணனும் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கியா நீ அப்படிங்கிறாங்க. அண்ணன் பண்ணாது தான், அது ஒரு மாதிரி பயப்படும், ஒரு மாதிரி இது பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கும், என்ன மாதிரி அடாதடின்னு பண்ணாது தான், அதுக்காக நம்ம அப்படியே விட்டு இருக்க முடியுமா, இது திரும்ப இப்போ பீகாருக்கு கூப்பிட்டு போயிட்டாங்கன்னா அவங்க ஊரில் போய் நம்மளால் என்னடா பண்ண முடியும், இப்போ நம்ம இதை பண்ணுறது தான் நமக்கு நல்லது, அதனால் ஃபஸ்ட்டு நீ இப்போ அண்ணன்ட்ட பேச, அண்ணனுக்கு ஃபோன் போடு அப்படிங்கிறாங்க. சரிண்ணா சேரனுக்கு ஃபோன் பண்ணோடனே டேய் பாண்டி தாண்டா பண்ணான், இப்போ ஏன்டா நீ அவங்ககிட்ட சொன்ன அப்படிங்கிறாங்க. அண்ணே பாண்டி என்னை கூப்பிடுதில்ல, சோழனன்ட்ட பேசிட்டு கூப்பிட்றேன்னு தான் சொல்லிச்சு, அநேகமாக சோழனனும் பக்கத்தில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், நீ முதல்ல ஃபோன் எடுனே அப்படின்னு பல்லவனு சொல்கிறாரு. சரிண்ணா இப்போ ஃபோன் எடுத்தோடனே சொல்லுடா பாண்டி அப்படின்றாங்க. சோழன் டக்குன்னு அண்ணே நான் சோழன் பேசுகிறேன் அப்படின்னோடனே பாத்தியாண்ணே சொன்னல சோழன் பக்கத்தில் இருக்கும்னு அப்படின்னு பாண்டி பல்லவனு சொல்கிறாரு. இப்போ உடனே டேய் சொல்லுடா அப்படின்னோடனே என்னண்ணா பாண்டி சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்றாங்க. ஆமாண்டா இந்த மாதிரி ஆயிடுச்சுடா, அவர் என்னடானா நான் சும்மா தான் சொன்னேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காருடா, பாவண்டா சந்தா ரொம்ப அழுகுது அப்படிங்கிறாங்க. அப்புறம் அழுகாமல் வேறு என்ன பண்ணுவாங்க, நீ அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறியானே அப்படிங்கிறாங்க.
சொல்கிறாங்க. டேய் என்ன என்னடா பண்ண சொல்கிற வேற, அவங்க குடும்பமே வந்திருக்காங்கடா, இதை பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்னடா பண்ணுறது அப்படின்றாங்க. இங்கே பாருண்ணே, நீ எல்லாம் வேலைக்கு வரமாட்ட, கூட பல்லவன் இருக்கான்ல, பல்லவன்ட்ட நீ ஃபோனை கொடு அப்படின்றாங்க. டேய் ஸ்பீக்கரில் தாண்டா போட்டிருக்கேன், நீ சொல்லுடா அவனுக்கும் கேட்கும் அப்படின்னோடனே, ஆனால் சொல்லுண்ணே எனக்கும் கேட்குது அப்படின்னோடனே, இல்லைடா இங்கே பாரு, அவங்க அந்த சந்தாவை ஃபோன் பண்ணி எப்படியாவது வெளியில் வர சொல்லிடுங்க, அவங்களுக்கு தெரியாமல் வந்துட்டால் மட்டும் போதும், நீங்கள் 2 பேரும் நேராக ஸ்டேஷனுக்கு போங்க, அங்கே போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் லவ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு என் கதை என்ன நடந்துச்சோ என் கதை எல்லாமே உங்களுக்கு தெரியும்லடா, அதே சேம் எதையும் மாற்றாமல் ஸ்டேஷனில் போய் சொல்லுங்கள். ஆனால் என் பிரச்சனை வேறடா, நிலா வந்துட்டு பிடிக்காம என் கூட வந்து நான் ஃப்ராட் பண்ணி கல்யாணம் பண்ணேங்கிற மாதிரி எனக்கு ஒரு பேர் வந்துச்சு. ஆனால் இது அப்படி இல்லைல்ல, நிஜமாவே 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒன்றுமே பிரச்சனை இல்லைடா, அங்கே ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அவங்க கும்பல் யார் வந்தாலும் எதுவும் பண்ண முடியாது. அதோ அவன் துப்பாக்கி வச்சுட்டு ஒருத்தன் இருப்பானே அவங்க மாமா, அவனே ஸ்டேஷனுக்கு வந்தாலும் அவன்லாம் எதுவும் பண்ண முடியாது, பார்த்துக்கலாம். நீ ஃபஸ்ட்டு சந்தா வர சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போ, முடிஞ்சால் நான் கிளம்பி வரேன் அப்படிங்கிறாங்க. அப்போ சேரனை பார்த்துட்டு டே வேணாண்டா, அங்கே நிலா தனியாக இருக்கும், நீ பாட்டுக்கு நிலாவை விட்டுட்டு 2 பேரும் தனியாக வந்துட்டிங்கன்னா அப்பா பாட்டு குடிச்சிட்டு உட்காந்துருப்பாரு, நிலாவை தனியாக விட்டுலாம் யாரும் வர வேணாம், நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சேரனும் சொல்லிடுறாரு. சரிண்ணா எதுவாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சோழன்னு சொல்லிட்டு வச்சிடுறாரு. இப்போ நிலா பார்க்குறாங்க, பார்த்துட்டு என்ன சோழன் எக்ஸ்பீரியன்ஸை அப்படியே அங்கே அப்ளை பண்ணுறீங்க போல அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணலா வேற என்ன பண்ணுறது, அண்ணனோட சூழ்நிலையும் யோசிச்சு பாரு, எத்தனை வாட்டி கல்யாணத்தை வந்து ஏற்பாடு பண்ணி நின்று போய் இதோ இப்போ தான் ஒரு 6 மாதத்தில் இதுவாவது நடந்துராதான்னு பார்த்தா இப்போ இதுக்கும் ஆப்பு வைக்கிறானுங்க. வேற என்ன பண்ண சொல்கிற, எப்படியோ அண்ணனுக்கு கல்யாணம் ஆனால் சரி, அண்ணனை இது மாதிரி பண்ண சொல்லியிருக்கேன், கூட பல்லவன் இருக்கான்ல, ஏதாவது பிரச்சனைனா கூப்பிட சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அமைதியாக இருக்காங்க. அதே மாதிரியே வந்துட்டு பல்லவன் சொன்னபடியே வீட்டில் இருக்கவங்களாம் சொன்னபடியே இங்கே வந்துட்டு சேரனுமே வந்துட்டு சந்தாவுக்கு மெசேஜ் போட்டுடுறாரு. அதை பார்த்த சந்தா வந்துட்டு ஃபோன் பேச முடியல அப்படிங்கிறனால மெசேஜை பார்த்துட்டு அவங்களும் சரி ஓகே அப்படிங்கிறாங்க. நைட்டு வந்துட்டு நீ எப்படியாவது வெளியில் வந்துரு சந்தா, நம்ம பக்கத்தில் இருக்க ஸ்டேஷன் எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு ஓகே தான், உங்களை தவிர வேறு யாருக்கு என்னை கல்யாணம் பண்ணி வச்சாலும் கண்டிப்பாக நான் செத்து போயிடுவேன், என் மாமாவெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சந்தாவும் ஸ்ட்ராங்காக அங்கே வந்து சொல்லும்போது சரிப்பா நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிடுறாங்க. அதே மாதிரி எல்லோரும் தூங்குனதுக்கப்புறமா சந்தாவும் நைஸாக வெளியில் வராங்க. பட் அவங்க வெளியில் வரும்போது அவங்க டோர் சவுண்டு கேட்டு டக்குன்னு அவங்க வீட்டில் இருக்கவங்க முழிச்சிடுறாங்க. முழிச்சிட்டு எங்கே அப்படி ஒரு மாதிரி பார்த்துட்டு தூங்கிடுறாங்க. சந்தா வந்துட்டு அப்படியே கொஞ்சம் ஹம்பிளாக இருந்து அப்படியே ஒரு மாதிரி வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறமா பார்த்தா சேரனை பார்த்துட்டு பல்லவனும் கூடயும் சேர்ந்து நேராக ஒரு ஸ்டேஷனுக்கு தான் போக போகிறாங்க. அங்கே போயிட்டு இவங்களுக்கு எப்படி கல்யாணம் நடந்துச்சோ அதே மாதிரி அங்கேயும் போயிட்டு சேரன் சந்தா கல்யாணமும் அங்கே நடக்க போகுது. பட் அங்கே ரூமில் வந்துட்டு பார்த்தா ஏதோ சவுண்டு கேட்டுச்சே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பவும் அவங்க அம்மா பார்க்கும்போது அங்கே சந்தா இல்லை அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு எல்லாருமே தேடிட்டு பதட்டத்தோட எங்கே போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே போகும்போது கடைசியில் ஸ்டேஷனில் இவங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு நிற்க போகிறாங்க. ஸோ கல்யாணம் நடக்க போகும்போது இவங்க எல்லாருமே வர போகிறாங்க. அங்கே ஒரு பிரச்சனையாகி அந்த கல்யாணமும் நடக்க போகுது. ஸோ இப்போ சேரன் சந்தா கல்யாணம் தான் நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து டைரக்டர் சைட்லேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான இன்ஃபர்மேஷனாகவே கிடச்சிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் கார்த்திகா கூட கல்யாணம் நடக்காது அப்படிங்கிறது நமக்கு ஏதோ ஒரு புரிதல் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. Thanks for watching.